மச்சாங்கிட்ட முந்தானைய தந்து வப்பாளா பல நாள் பசி இருக்கு விருந்து வப்பாளா கல்ல காத்து விட மாட்டேன் மச்சான் வேறோராளா ஹலோ ஹீரோ, ரேப் நடக்கல, காப்பாத்தம் இல்ல, அதுக்குள்ள என்ன இமேஜினேஷன்? டேய் சரியா சொல்லி தொலையடா. டேய் உன்னை கொன்னிடுவேன்டா சொல்றா. டேய் எப்ப ஸ்டார்ட் பண்ணுவேன் ஒழுங்கா சொல்லு, இல்ல பாம்பு வச்சிருவேன். நாளைக்கு காலையில ரேப். பத்ரகாளி. டேய் இவன் ரவுடியா இல்ல ஊர் எல்லையில இருந்து ஐயனார் சிலையை பேத்து எடுத்துட்டு வந்துட்டீங்களா? ஏன்டா இப்படி ஆடுறான்? இஸ் a great artist. ஒரு நாளைக்கு முன்னாடியே டயலாக் கொடுத்துட்டோம்னா கேரக்டருக்குள்ளே பூந்துருவாரு. அவன் கேரக்டருக்குள்ள பூந்துட்டு நீ ஆக்ஷன் சொல்ற. ஆக்ஷன். முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா. அந்த பொண்ணு வருது. டேய் மொட்டையா போடா. எழுமலையாண்டவா, எழுமலையாண்டவா. என்ன இவன் ரேப் பண்ண போறானா இல்ல நேரா திருப்பதிக்கே போறானா? நிறுத்து வண்டிய. முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா. டேய் யா திரும்பா. ஐயோ யம்மா, பண்ணாட பரதேசி நாய. ரேப் பண்றக்கு ரவுடியை கூட்டிட்டு வேணா பிச்சைக்காரனை கூட்டி வந்திருக்கேன். அவ கிட்ட 10 பைசா அவன் கையேந்திட்டு நிக்கிறான். திரும்படா அந்த பக்கம். அவர் ஒன்னும் பிச்சைக்காரன் இல்ல. என்ன கட்சிக்காரனா? அவரை நான் புக் பண்ணும்போது அவர் பிச்சைக்கார வயசுல இருந்தாரு. அந்த கேரக்டர் விட்டு இன்னும் அவர் வெளியே வரல. எப்படா வெளியே வருவான்? உன் கண்ணு மாருதி 1000 ஹெட்லைட் மாதிரி இருக்கு. உன் மூக்கு டிவிஎஸ் ஸ்கூட்டி மூக்கு மாதிரி இருக்கு. மொத்தத்துல உன் பாடி பென்ஸ் கார் மாதிரி சிக்கன் இருக்கு. என்ன பாஷையா அது? நாளைக்கு ஒரு மெக்கானிக் ரோல் பண்றாராம், அதுக்கு இப்பவே ரெடியா வர. ஷட் அப். நம்ம கேரக்டர் எப்படா வருவான்? போற போக்க பார்த்தா இந்த கேரக்டர் நான் தான் பண்ணுவேன் போல் இருக்கு. அம்மா கண்ணா பண்றா. இப்ப நான் தயாரா இல்லையே. யோ நீயாவது இப்ப தயாரா இருக்கியா? 1986ல உன்கிட்ட நான் பேச வேண்டிய நிலைமை வருது பாரு. உனக்கு என்ன வேணும்? உன்னை நான் ரேப் பண்ண போறேன். துப்பட்டா புடிட்டா. ஸ்டார்ட். கண்களில் கட்டேரி வாடி பார்த்து வண்டி ஸ்டார்ட் ஆகிட்டீங்க. பெட்ரோல் இல்லையோ? யாரோ நம்ம ஏரியால ஒரு பொண்ணு கலண்டா பண்ணா. ஏரியா பூசா இருக்கானே. வண்டி ஸ்டார்ட் ஆகல, என்ன பண்றது? அவன் ஓட சொல்றான். சீன் பரபரப்பா இருக்கட்டும் தான் பைக்ல வர சொன்னேன். இழிச்ச ஓட சொல்றான். ரன் ரன் நாய தமிழ் சொல்றான். ஓடி போ. என்ன தனியா வர பொண்ண கலண்டா பண்ற? அவன் மட்டும் தானே வரேன்னு சொன்னா, நீங்க எதுக்குடா வந்தீங்க? உனக்கு ஒருத்தன் பத்தாதுன்னா 5 பேர் வந்திருக்கோம். மாவானை இனிமேல் பொம்பளை ஊருக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க. அந்த ரவுடி நம்மள காட்டி கொடுத்துருவான். இந்த ஐடியாவை கொடுத்த டைரக்டர் எங்கடா? அந்த ஓடுறான். கன் இருந்தா அவனை ஷூட் பண்ணிருப்பான். அதுக்கு பதிலா பன் இருந்தா தின்றுப்பியா? மூடிட்டு வாயா. அடிக்காதீங்க, நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்ப்பா. அருணாசலம் படம் பாத்தீங்களா? அதுல நான் நடிச்சிருக்கப்பா. ஒருத்தர் என்கிட்ட பணம் கொடுத்து இந்த அம்மாவை ரேப் பண்ற மாதிரி நடிக்க சொன்னா, அதுதான் நடிச்சேன். அம்மா என்ன விட்டு சொல்லுங்க. என்னாச்சு? இவன் தான் எனக்கு பணம் கொடுத்தவன். யோ சீன் இருக்குன்னு தானே சொன்னேன். ஃபைட் இருக்குன்னு சொன்னியா? இவன் தான் என்ன நடிக்க சொன்னவன். இதுக்கெல்லாம் இவன் தான் காரணமா? விடுங்க. அவரை விட்டுருங்க. அவர் ஒண்ணும் பண்ண வேண்டாம். பிளீஸ் தயவு செஞ்சு போங்க. மாவனை தப்பிச்ச ஊருக்கு பயலு. என்ன இது? இதெல்லாம் செய்ய சொன்னது நீங்க தானா? இதெல்லாம் செய்ய சொன்னது நீங்க தானா? சொல்லுங்க. ஆமா. அங்கே நில்லுங்க. திவ்யா ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்களேன். இதுவரைக்கும் உங்க மேல நல்ல அபிப்பிராயம் வச்சிருந்தேன். இவ்வளவு கேவலமா நடந்துக்குவீங்க நான் நினைக்கவே இல்ல. ஐயோ உங்களை கேவலப்படுத்தணுங்கிற எண்ணமே எனக்கு இல்ல. நான் சொல்றத நம்புங்க ப்ளீஸ். எதை நம்புறது? நடுவுல என் வாழ்க்கையோட விளையாடுறீங்களா? இல்ல என்ன கேலி பண்ணி கேவலப்படுத்தலாம் நினைச்சீங்களா? உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. ஒரு வெறுப்பா இருக்கு.
ஒரு சின்ன தவறு நடந்துருச்சுங்க. அத பத்தி எவ்வளவு சொன்னாலும் திவ்யா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு என் மனசுல இருக்கிறதா உங்ககிட்ட சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன். நான் பண்ணது தப்புதான். அதுக்காக உங்ககிட்ட திவ்யா கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். திவ்யாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் உயிரை விட அவங்கள அதிகமா நேசிக்கிறேன். அவங்க இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவங்களுக்காக தான் அந்த காலனிக்கே வந்தேன். திவ்யா விருப்பப்பட்டாங்கன்னா அவங்கள கல்யாணம் பண்ணிக்க நான் நினைக்கிறேன். ஆமாம் ஜானி அம்மா, இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணுங்கிற நோக்கத்துலதான் இத்தனை குழப்பத்தையும் நாங்க பண்ணிட்டோம். இவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்ததுக்கு காரணமே அவங்க 2 பேரும் கல்யாணம் நடக்கணும்னு தான். அது எங்களால முடியல. உங்க ஒருத்தரால தான் அந்த பொண்ணை ஒத்துக்க வைக்க முடியும். எஸ், ஒன்லி யூ கேன் டு இட். ஜீவா மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். எஸ், ஒன்லி யூ கேன் டு இட். பாப்பா போலாம். திவ்யா, இத பாருமா, நான் சொல்றத கொஞ்சம் அவசரப்படாம கேட்கணும். சிலது நம்ம நினைக்காமலே நடக்கும். அது நல்லதா கெட்டதான்னு முடிவெடுக்க முடியாத நிலையில அந்த பாரத்தை கடவுள் மேல போட்டுறோம். இத பாரு, நாம விரும்பினவங்க நமக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நம்மள விரும்புறவங்களை நம்ம உதறி தள்ளக்கூடாது. ஜீவா ரொம்ப நல்ல பையன். உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறான். படிச்சவன், நல்ல வேலையிலயும் இருக்கிறான். உன்னையே கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறான். எனக்கும் அதுதான் நல்லதுன்னு படுது. நீ அவனை கல்யாணம் பண்ணிட்டு உனக்குன்னு ஒரு குடும்பம் ஆகுறத என் கண்ணால பாக்கணும்னு ஆசைப்படுறேன். அத்தை, வேண்டாம் அத்தை. நான் கல்யாணம் ஆனவ உங்க மருமக. நீங்க எனக்கு அத்தைங்கிற உறவு இல்லாம என்னோட அம்மாவா நினைச்சு உங்களோட வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த நிம்மதியே எனக்கு போதும். மறுபடியும் என் அத்தையாகி என்னை விட்டு விலகி போலான்னு நினைக்காதீங்க. நான் எப்பவும் உங்க மகதான். வேண்டாம், எனக்கு கல்யாணமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், யாரோட துணையும் வேண்டாம். என் அத்தை எப்பவும் என் அம்மாவா இருந்தா எனக்கு அதுவே போதும், அதுவே போதும். எங்கேயோ டைமிங் மிஸ் ஆயிடுச்சு. இல்லனா என்னோட சீன் மிஸ் ஃபயர் ஆகாது சார். ஹீரோ should come this side and the heroine should come this side. The link is correct, but the villain is creating the problem. Why man, why? Director, who is that? I am that. என்ன 3 பேரும் கம்பைண்டா வந்திருக்கீங்க? நெக்ஸ்ட் க்ளோஸ் அப்ல பின்ன போறேன்டா. கம் பேக். யா. ஓ, நீங்க டைரக்டர். அதான் கையை எப்ப பார்த்தாலும் இப்படியே வச்சிட்டு இருக்கீங்களா? யா. கை இல்லாதவன் டைரக்ட் பண்ணா எதை வச்சுடா பண்ணுவான்? சப்போஸ் பின்னால அடிச்சது எதை வச்சு சொரிஞ்சுக்குவேன்? போடுறா கையை கேடா. ஏண்டா, நீ ஒரு பெரிய டைரக்டர், நீ எழுதின லவ் சீன் வேர்ல்ட் ரெக்கார்டே உடைச்சிருமா? அநியாயமா ஜீவாவோட லவ் உடைச்சிருக்கேடா. Stop it, I say. ஷட் அப். கையை கேட போடுறா. இப்ப சொல்றா. ஹீரோ என்ட்ரி ரொம்ப லேட். கையை பின்னால எடுத்து புடி. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. நேரா திவ்யா கிட்ட போய் அவ கைய கால புடிச்சு இந்த தரித்திரம் முடிச்ச சீனை கிரியேட் பண்ணது நீதான். ஜீவாவுக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லன்னு அவங்க லவ்வுக்கு எண்டு கார்டு போடுறேன். அப்படி போடலன்னா அரவாள் எடுத்து உள்ள போட்டுருவோம். அப்படி போடு. Do it immediately. யாருங்க? நான் தான். ஏயா, நான் இங்கதான் இருக்கிறேன். இங்கிலாந்து இருக்கிறவங்க டங்கால் பேச மாதிரி பேசுறேன். ஆர்மி ஹேபிட். என்ன மாமி ஹாப்பி? Stop it, I say. ஏய், shut up. சில சீன்களை கதையில நாம தான் எழுதணும். இன்னும் கொஞ்சம் சீன்களை லவ்வர்ஸே எழுதிப்பாங்க. அதனால கொஞ்ச நேரம் இந்த கதையை லவ்வர்ஸ் கிட்டே விட்டுடுறேன். Now the hero is in pathetic mood. ஜூலி, வாடா வாடா. நீ புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட திவ்யா என்ன புரிஞ்சுக்கல பாத்தியா? ஜூலி, உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புத்தி வராது. வேண்டாது உங்களோட சுத்திக்கிட்டு. அறிவில்ல உனக்கு? என்ன ஜென்மமோ என்னமோ பார்த்தாலே அசிங்கமா இருக்கு.
உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிற? சில ஜென்மங்க எதுக்காக பிறந்ததுன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்க. வெக்கமா இல்ல? இங்க எந்த நகர்ந்த கொன்னுடுவேன். நில்ல திவ்யா, நீ திட்டினது நாயே இல்ல, உன்னையே நினைச்சு உருகிட்டு இருக்கிற ஒரு அப்பாவிய. நீ திட்டினது அவனைத்தான்னு ஜீவாக்கு தெரியாது நினைச்சியா? தெரியணுங்கிறதுக்காக தான் திட்டினேன். அதுக்காக இவ்வளவு கேவலமா பேசணுமா? பாவம், அந்த பையன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். நடந்தது என்னன்னு நமக்கு தெரியும், அவருக்கு தெரியாது. அவர் நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. பின்ன ஏன் ஆசை வார்த்தை பேசி அவர் மனசை நான் கெடுக்கணும்? அதனாலதான் நான் இப்படி கண்டிப்போட நடந்துக்கிட்டேன். இனிமே அவர் என் பின்னால சுத்த மாட்டாரு. மறுபடியும் எதுக்கு இங்க வந்தீங்க? அது நீங்க என்ன திட்டினது தப்பு இல்ல, நடந்ததுல என்னோட தப்பும் இருக்கு. ஆனா அதுல எந்த கெட்ட எண்ணமும் இல்லைங்க. உங்க விளக்கெல்லாம் எனக்கு தேவையில்லை. இனிமே எப்பவுமே இங்க வராதீங்க. இதோ பாருங்க, உங்களுக்கு என் மேல இருந்த நல்ல அபிப்பிராயத்தை நானே கெடுத்துட்டேன். ஐம் வெரி சாரி, ப்ளீஸ். இது பாருங்க, அனாவசியமா என்ன இரிட்டேட் பண்ணாதீங்க. உங்களை இரிட்டேட் பண்ணணும்னு இல்லைங்க, என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் சந்தோஷமா போறேன். ஏ மிஸ்டர், பார்த்தா படிச்சவ மாதிரி இருக்க, என்ன இங்க கலாட்டா? நான் அன்னைக்கே இவனை பத்தி சொல்லல, நீ என்னடா புத்திசாலி நல்லவன்னு சொன்ன. இத பாரு மிஸ்டர், நான் இனிமே உன்னை இந்த கடையில பார்க்க கூடாது. வெளியே போ. மேடம் நீங்க தப்பா. வெளியே போ சொல்லு. நீங்க நினைக்கிறது நிச்சயம் நடக்காது. கடைசி தடவையா சொல்றேன், இனி எப்போ என்ன பார்த்து பேச முயற்சி பண்ணாதீங்க. இன்னும் உங்களை மனுஷனா நினைக்கிறதுனால தான் வெறும் பேச்சோட நிறுத்திக்கிறேன். கண்ணாமூச்சி ஆட்டமா, தொட்டு செல்லும் பட்டாம் பூச்சி கூட்டமா. காதல் என்ன கண்ணாமூச்சி ஆட்டமா, தொட்டு செல்லும் பட்டாம் பூச்சி கூட்டமா. கண்ணுக்குள் பாரம்மா, நீ இன்றி யாரம்மா, கோபங்கள் இன்னும் இங்கு ஏனம்மா. காதல் என்ன கண்ணாமூச்சி ஆட்டமா, தொட்டு செல்லும் பட்டாம் பூச்சி கூட்டமா. வருடும் காற்று அது நானாயிருந்தேன் தெரியாதா. கொலுசு கொஞ்சம் பாட்டு அதன் பல்லவியானேன் புரியாதா. சின்ன சின்ன மூக்குத்தியில் வைரமாய் மின்னுவதும் காதல் தரும் மொழிதான். வெள்ளிரவு சிந்துகின்ற மழையாய் உன்னை சுற்றி மூடுவதும் அதுதான். பனிப்பூவில் வாசமாய் கலந்தேனே நானம்மா. காதல் என்ன கண்ணாமூச்சி ஆட்டமா, தொட்டு செல்லும் பட்டா